நண்பர்களே வணக்கம். மார்கழி மாத கிரக நிலைகள் எவ்வாறு அமையப் போகின்றன என்பது இங்கு நாம் தெரிந்து கொள்வோம். இந்த மார்கழி மாதத்திலே 12 ராசிகளுக்கும் நவகிரகங்கள் என்னென்ன நட்சத்திரங்களிலே பயணித்து பலன்களை கொடுக்கப் போகிறார்கள் என்பது இங்கு நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் மூலம், பூராடம், தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்களிலே பயணித்து பலன்களை வழங்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது. சந்திர பகவானோ விருச்சிக ராசியில் தொடங்கி அதே விருச்சிக ராசியிலே தினம் 2.5 நாட்களுக்கு ஒரு ராசியை கடந்து விருச்சிகத்திலே தன்னுடைய பங்களிப்பை மார்கழியில் முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. செவ்வாய் பகவானோ கேதுனுடைய நட்சத்திரத்திலும், சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலும், சூரியனுடைய நட்சத்திரத்திலும் பயணித்து 12 ராசிகளுக்கும் மார்கழி மாத பலன்களை வழங்க உள்ளார். புதன் பகவானும் சனியுடைய நட்சத்திரத்திலும், புதனுடைய தன் சுய நட்சத்திரத்திலும், கேதுனுடைய நட்சத்திரத்திலும் பயணித்து இந்த மாதம் பலன்களை வழங்கப் போகிறார். அதை போலவே குரு பகவான் கடகத்திலிருந்து பயிற்சியாகி மிதுனத்திலே அமர்ந்து தன் சுய நட்சத்திரம் மூலமாக தான் பார்க்கும் இடங்களுக்கெல்லாம் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை வழங்க உள்ளார். சுக்கிர பகவானோ புதனுடைய நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம், தன்னுடைய சுய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் மூலமாக 12 ராசிகளுக்கும் இந்த மாதம் பலன்களை வழங்க உள்ளார். சனி பகவானை பொறுத்தவரை குருவுடைய நட்சத்திரத்திலே இயங்கி இந்த மாதம் முழுவதும் பலன்களை வழங்க உள்ளார். ராகு பகவானோ கும்பத்திலே அமர்ந்து தன்னுடைய சுய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்திலே முழுமையான பலன்களை வழங்க உள்ளார். கேது பகவானோ சிம்பத்திலே அமர்ந்து சுக்கிரனுடைய சாரத்திலே, சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பலன்களை வழங்கப் போகிறார். அடுத்தபடியாக 12 ராசிகளுக்கு உண்டான மார்கழி மாத பலன்களை விரைவில்